மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பழைய சம்பவம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். காலச்சக்கரத்தில் ராகு அல்லது சனியின் தசாபுத்தி நடக்கும் பொழுது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த மறக்கப்பட்ட ஒரு கசப்பான சம்பவம் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாகவே மாறிக்கொண்டு அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய மனதிற்குள் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களும் காலங்களும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அன்றே நீ அப்படி செய்ததால் தான் இன்று இந்த ஒரு நிலைமை என்று உங்கள் மீது பழைய குற்றச்சாட்டுகள் தூசி தட்டி எடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதனையும் நீங்கள் நாட்களும் காலங்களும் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்களே தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. மிதுனம் ராசியினர் கடந்த கால நினைவுகளை எளிதில் மறக்காதவர்கள் என்பதாலேயே இந்த விவாதங்களும் உங்களுடைய மன அழுத்தத்தை இன்னும் அதிகரித்து கொண்டும் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கடந்த கால பிழைகளை மாற்ற முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நிகழ்கால வாழ்க்கையை எப்படி செப்பனிடலாம் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய கதைகளை பேசுபவர்களிடம் இருந்து தற்காலிகமாக விளங்கி நிற்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய விஷயங்களையும் உங்களுடைய குடும்பத்தை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடிய நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றி விடுவதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது சண்டையாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் திடீரென மீண்டும் ஒரு பேச்சு பொருளாகவே மாற ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது மீண்டும் இப்படி எதிரொலிக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. முடிந்து விட்டதாக நினைத்த விஷயங்கள் மீண்டும் விவாதத்திற்கு வந்ததால் பழைய காயங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறந்து கொண்டு அது மிகப்பெரிய ஒரு கவலைகளையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சனி கடந்த காலத்தை நினைவூட்டும் கிரகமாகவே இதுவரைக்கும் கருதப்படுவதால் அதனுடைய தாக்க காலங்களில் பழைய விஷயங்கள் மீண்டும் வெளிப்பட்டு அது உங்களை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். அதனையும் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய பழைய விஷயங்கள் மூலம் முடிந்த அளவுக்கு சண்டைகள் தான் வரும். அதனை எப்படியாவது நீங்கள் தவிர்த்து கொள்ள பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா குழந்தைகள் மூலம் சில தகவல்கள் வெளியேறவோ ஆரம்பித்திருக்கும். குடும்பத்தில் பெரியவர்கள் மற்றும் அறிந்திருந்த ஒரு விஷயங்கள் குழந்தைகள் மூலம் வெளியில் இப்பொழுது தெரியவோ ஆரம்பிக்கலாம். அவர்கள் அறியாமலேயே கூறிய அந்த ஒரு வார்த்தை குடும்பத்தில் மறைத்து வைக்கப்பட்ட தகவலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் குழந்தைகள் வேண்டுமென்று எந்த விதமான நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருக்க மாட்டார்கள். யாரிடம் போய் எதை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் பேசிய சில வார்த்தைகளும் அவர்கள் கூறிய சில முக்கியமான விஷயங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வையும் ஒரு பிரச்சனையவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதனால் சிலருக்கு சங்கடமும் இன்னும் சிலருக்கு அதிர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களை தூங்க விடாமல் இன்னும் சித்திரைவதை பண்ணி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கத்தான் செய்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் புத்திர ஸ்தானத்தில் பாம்ப கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் போது உங்களுடைய வீட்டின் ரகசியங்கள் அல்லது நீங்கள் வீட்டில் பேசிக்கொண்ட சில முக்கியமான பொருளாதார விவரங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் அறியாமையால் வெளியில் உள்ளவர்களுக்கோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ தெரிய வந்து கொண்டே தான் இருக்கும். பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக சொன்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியை இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். குழந்தைகளை கண்டிப்பதில் ஆக்ரோஷத்தை காட்டாமல் வீட்டு விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது என்று அவர்களுக்கு பக்குவமான ஒரு அறிவுரையை கூறுவதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல வீட்டில் நடப்பதை எதையும் நீங்கள் குழந்தைகள் இருக்கும் பொழுது பேசுவதும் குழந்தைகள் இருக்கும் பொழுது வீட்டிற்குள் சண்டை போடுவது போன்ற செயல்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். முக்கியமான விவாதங்களை பிள்ளைகள் முன்னிலையில் பேசுவதை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக நல்லது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, அதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சகோதரர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளவும் ஆரம்பிக்கும்.
புதிய முயற்சி அனுகூலமாக முடிந்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனால நீங்கள் அதனை பார்த்து கோபப்படக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் நம்ம செலவழிக்கும். நம்ம சம்பாதித்த பணத்தை வேறு எவனுக்கும் நம்ம செலவழிக்கல, நம்முடைய குழந்தைகளுக்காகத்தான் நம்ம சம்பாதித்தோம். அதனைத்தான் நம்ம அவர்களுக்கும் செலவழிக்கிறோம் என்று சந்தோஷமாக நீங்கள் செலவழியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போன பணத்தை மீண்டும் தேடி வர வைக்கும். போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சிரமங்களை அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனைகள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இந்த ஒரு நாளில் இருக்கும். எனவே அதனை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் மந்தமாக இருந்தாலும் மற்ற ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அளவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது நடக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் வலுவடைவதால் உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமையும் கௌரவமும் உங்களை தேடி வரும். அந்த ஒரு கௌரவமும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவங்களுடைய கல்வி, உயர்கல்வி, சேர்க்கை அல்லது அவங்க பார்க்கக்கூடிய வேலையில் கிடைக்கும் பெரிய பதவி உயர்வு போன்ற செய்திகள் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகளை இதுவரைக்கும் திட்டிக் கொண்டு இருந்த பெற்றோர்கள் இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளை பார்த்து பெருமை அடையக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத மிதுனம் ராசி தம்பதியர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நல்ல சுப செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உண்டு. வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரனானது அமைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். திருமண காரியங்கள் தடையின்றி சுபமாக முடியக்கூடிய ஒரு நாளும் ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதேபோல் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகரிக்கவும் செய்யும். தகவல் தொடர்பு மற்றும் குறுகிய தூர பயணங்களை குறிக்கும் 3ஆம் இடமும் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கும் 9, 12ஆம் இடங்களும் இந்த ஒரு நேரத்தில் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்களுக்கு தொடர் பயண வாய்ப்புகள் இதுவரைக்கும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் புதிய ஒப்பந்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். மேலும் குடும்பத்தினருடன் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இந்த பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு புதிய ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அதேபோல வீட்டில் நடப்பதை எதையும் நீங்கள் குழந்தைகள் இருக்கும் பொழுது பேசுவதும் குழந்தைகள் இருக்கும் பொழுது வீட்டிற்குள் சண்டை போடுவது போன்ற செயல்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். முக்கியமான விவாதங்களை பிள்ளைகள் முன்னிலையில் பேசுவதை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக நல்லது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, அதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். மறக்காம மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சகோதரர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளவும் ஆரம்பிக்கும். புதிய முயற்சி அனுகூலமாக முடிந்து போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனால நீங்கள் அதனை பார்த்து கோபப்படக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் நம்ம செலவழிக்கும். நம்ம சம்பாதித்த பணத்தை வேறு எவனுக்கும் நம்ம செலவழிக்கல, நம்முடைய குழந்தைகளுக்காகத்தான் நம்ம சம்பாதித்தோம். அதனைத்தான் நம்ம அவர்களுக்கும் செலவழிக்கிறோம் என்று சந்தோஷமாக நீங்கள் செலவழியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போன பணத்தை மீண்டும் தேடி வர வைக்கும். போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உண்டு.
உங்களுடைய சிரமங்களை அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனைகள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இந்த ஒரு நாளில் இருக்கும். எனவே அதனை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் மந்தமாக இருந்தாலும் மற்ற ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அளவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது நடக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான புத்திரஸ்தானம் வலுவடைவதால் உங்களுடைய பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமையும் கௌரவமும் உங்களை தேடி வரும். அந்த ஒரு கௌரவமும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவங்களுடைய கல்வி, உயர்கல்வி, சேர்க்கை அல்லது அவங்க பார்க்கக்கூடிய வேலையில் கிடைக்கும் பெரிய பதவி உயர்வு போன்ற செய்திகள் உங்களுடைய காதுகளை குளிர வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய குழந்தைகளை இதுவரைக்கும் திட்டிக் கொண்டு இருந்த பெற்றோர்கள் இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளை பார்த்து பெருமை அடையக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத மிதுனம் ராசி தம்பதியர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நல்ல சுப செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உண்டு. வளர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரனானது அமைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். திருமண காரியங்கள் தடையின்றி சுபமாக முடியக்கூடிய ஒரு நாளும் ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதேபோல் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகரிக்கவும் செய்யும். தகவல் தொடர்பு மற்றும் குறுகிய தூர பயணங்களை குறிக்கும் 3ஆம் இடமும் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கும் 9, 12ஆம் இடங்களும் இந்த ஒரு நேரத்தில் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்களுக்கு தொடர் பயண வாய்ப்புகள் இதுவரைக்கும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் புதிய ஒப்பந்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். மேலும் குடும்பத்தினருடன் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இந்த பயணங்கள் உங்களுடைய மனதிற்கு புதிய ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும்.